மேரி, உன்னை விட அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ என்னோட வாழ்க்கையில் பிரகாசமாக விளக்கேற்ற உன்னை நான் வரவேற்கிறேன். மேரி, வருவியா? இந்த வார்த்தையை கேட்க தான் இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருந்தேன். எரும மாடு மாதிரி படுத்திருக்கியடா, எந்திரிச்சு வேலைக்கு போடா. மணி எங்க எங்க? பின்ன நான் எங்கடா போவேன்? எந்திரிச்சு வேலைக்கு போடா. எந்திரிடா முதல்ல. மணி எத்தனை ஆச்சுன்னு தெரியுமா? எவ்வளவு நேரம் தாண்டா தூங்கிட்டு இருப்ப? நல்லா போத்திட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு. மூஞ்சில வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரிக்கிறதே 8 மணிக்கு. இதுல வெளியில போய் 1 மணி நேரம் சைட் அடிக்க வேற. வெக்கமே இல்லாம தூங்கிட்டு இருக்கு பாரு. மறுபடியும் என்னடா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? முதல்ல எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போடா. மணி 8 ஆச்சு. சொல்லிட்டு இருக்கேன்ல, முதல்ல எந்திரிடா, இல்லாட்டி அந்த பிள்ளைய யாராவது கூட்டு போயிட போறான். அப்புறம் மேரி கீரின்னு புலம்பிட்டு தெரியும். ஜோயல் வேற வண்டி சரியாயிடுச்சான்னு போன் பண்ணிக்கிட்டே இருந்தான்டா. அதை முதல்ல என்னன்னு பாருடா. நான் யோசிக்கிறேன். அங்கேயே நின்றுட்டு சைட் அடிக்காம வேலைக்கு கிளம்ப வழிய பாரு. என்ன இன்னும் ஆளை காணோம்? இந்நேரம் வந்திருக்கணுமே. வந்துட்டா. அம்மா கரெக்டான நேரத்தில் தான் உசிப்பி விட்டுருக்கு. மேரி, எய்த்த வீட்டு ஜார்ஜ் ஏட்டனோட ஒரே பொண்ணு மேரி. என்னோட 26 வருஷ வாழ்க்கையில் எனக்கு வந்த ஒரே காதல் இவ தான், என் மேரி. ஆனால் ஒன்று, ரொம்ப நாளாக இந்த காதலை என் மனசில் வச்சுக்கிட்டே தெரிகிறேன். வருஷங்கள் ஆனாலும் என் காதலை இன்னும் நான் அவட்ட சொல்லலை. நான் 10வது படிக்கும்போது தான் மேரியும் அவங்க அப்பாவும் எங்கள் எய்த்த வீட்டுக்கு கூடி வந்தாங்க. அப்போ தான் நான் மேரியை முதல் முறையாக பார்த்தேன். பார்த்த அந்த நொடியே என் மனசு முழுக்க மேரி தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாயங்கால நேரம் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் அடித்த பந்தை மேரி வீட்டுக்கு நான் எடுக்க போனேன். ஆனால் பந்து எடுக்க போன எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அம்மா, பந்து பட்டு நான் கீழே விழுந்ததை பார்த்து அவள் ஒரு சிரிச்சா. அம்மாடி, அங்கே விழுந்தவன் தான் நான். அங்கிருந்து ஆரம்பித்தது தான் இந்த காதல். யாரோ அவள் யாரோ என்னோடு சேரும் நிலம் பார்வை அவள் பார்வை என்னை அறியாமல் செல்வேனுளா அழகாக பொழியும் இந்த மழையாய்
காதல் துளி துளியாய் நேற்றோடு மாற்றும் என்னில் யாரோ அவள் யாரோ என்னோடு சேரும் நிலா பார்வை அவள் பார்வை என்னை அறியாமல் செல்வேனுளா விஷயம் என்னென்னா மேரிட்ட என் காதலை சொல்கிறது இன்னும் என் கனவாகவே தான் இருக்குது. தெருவோரமாக ஒரு நாய் கொஞ்சம் சத்தமாக குலைச்சாலே பயப்படுறாள்னா இப்படி இருக்கிற நிலமையில நாளை எப்படி லவ் சொல்கிறது? சரி சேட்டா நான் வரேன். ஏன் மேரில அது? இவன் யாரு? கடவுளே, என் மேரி சிரிச்சு சிரிச்சு வேறு பேசுறாங்களே. இப்படியே பயந்துட்டு இருந்தா வேற ஒன்றாச்சும் மேரியை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னானாலும் மேரிட்ட லவ் சொல்லி ஆகணும்னு. கஷ்டமோ நஷ்டமோ என்னோட கஷ்டமோ நஷ்டமோ என்னோட கஷ்டமோ நஷ்டமோ என்னோட வாழ்க்கையில் நீ மாரி வர போகிறாளே. கஷ்டமோ நஷ்டமோ என்னோட என்ன சொல்ல மாரி. மேரி மேரி அது என்னன்னா கஷ்டமோ நஷ்டமோ கஷ்டமோ நஷ்டமோ என்னோட வாழ்க்கையில் நீ என்ன கஷ்டம்? அது கஷ்டமோ நஷ்டமோ என்னோட வாழ்க்கையில் நீ என்ன காதலிக்கிறியா? அது கல்யாணம் பண்ணணுமா? ஆமாம். அது எப்படி உனக்கு தெரியும்? பக்கத்தில் வராளே. உங்களை விரும்புகிறதா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரமேஷ் நல்ல பையன்தான். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சின்ன குறை இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான். இங்கே பாரு மேரி, நீ என்ன கேட்டாலும் நான் செய்ய தயார். சொல்லு, என்ன குறை? பணமா, மதமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கம்மியோன்னு எனக்கு சின்ன சந்தேகம். இப்போ கூட பார்த்தீங்களா, எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்கிறது கூட ரொம்ப பயந்தீங்க. அதிலே தெரிய வேணாமா? அது அவ்வளோ பயம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பயம்தான். ஓஹோ, அப்போ உங்கள் தைரியத்தை பார்த்துட வேண்டியதான். என்னது? எங்கள் அப்பாவை ரமேஷ் நீங்கள் அடிக்கணும். அப்புறம் யாரை தடுத்தாலும் இந்த மேரி ரமேஷை பிரிக்க முடியாது. போயிட்டு வரேன். மேரி, மேரி சொன்ன வார்த்தையை கேட்டதும் தலை மேலே இடியே விழுந்தது போல இருந்துச்சு. சொந்த அப்பாவை அடிக்க சொல்கிற அளவுக்கு மேரிக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை மேரி என்னை கழட்டி வர்றதுக்காக சொல்லியிருப்பாளோ? சீச்சி, இருக்காது. இப்போ அது பிரச்சனை இல்லை. ஜார்ஜ் சேட்டா பழைய குஸ்தி வீரர். ஆறடி ஹைட்டும் 100 கிலோ வெயிட்டும் சேர்ந்த மிகப்பெரிய பைல்வான். எந்த களமாக இருந்தாலும், எதிராளி எப்பேற்பட்ட கொம்பானா இருந்தாலும் ஒரே அடியில் தூக்கி வீசுகிற ஜகஜால கில்லாடி.
அப்பேற்பட்ட மனுஷனை என்ன அடிக்க சொன்னா? இருந்தாலும் சொந்த அப்பா எதுக்கு மேரி அடிக்கணும்னு நினைக்கிறா? ஒருவேளை சார்ஜேட்டா பைலான் மாப்பிள்ளை தேடுறாரோ? சி, அப்படிலாம் இருக்காது. பதிலில்லா பல கேள்விகளோட என் மனசு பாலை போல பொங்குச்சு. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் புரியாமல் இருந்தாலும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, மேரியோட அப்பனை அடித்து தூக்கிட்டு மேரியை நான் சொந்தமாக்க போகிறேன். You can do it, man. Yeah. 1 2 5 3 4 ஒரு ஜான் மசில் get the dumb but apart. Wanna pick up but not always I don't ready day. அதனால work out பண்ணி ஏத்தம் போறான் body day. Push up pull up squat handbag feels on my arms are now new sharp got 6 pieces. Just back on டைஸும் மட்டுமல்ல பெண்ணே, உனக்காக எதுனாலும் I am doing கண்ணே. ஒரு பார்வையாது பாரடி பெண்ணே, பார்த்தாலும் பார்க்காம போகாத கண்ணே. என் மனசுல குடி கட்டி வாழ்கின்ற ஒரே ஒரு பச்சைக்கில நீ மட்டும் காது. உனக்காக எது பண்ண நானும் தயார்தான். எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே டார்கெட் கோப்பதான். மதையான போல கத்திட்டு இருக்க நானே, கன்ஃபார்மா மகராணி போல வாழ போற நீ. 2 வாரம் ஒர்க் அவுட் பண்ணியும் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மனசில் இருந்த கொஞ்சம் நெஞ்ச தைரியமும் குறைஞ்சது தான் மிச்சம். ஜார்ஜெட்டா, நான் உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன். என்ற அம்மையே, இது வேலைக்காகாது. ஜார்ஜெட்டாக்கு என்னைய முன்னாடியிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால் மறுநாள் ஜார்ஜெட்டா வர வழியில் சந்தித்தேன். சேட்டா சேட்டா. என்ன ரமேஷ்? ஜார்ஜெட்டா, ஒரு நிமிஷம். சொல்றா. ஜார்ஜெட்டாக்கு முன்னாடினா என்னடா? யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி தெரிஞ்சேன். சொல்றா. அது ஜார்ஜெட்டா, சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சேட்டா. பேச தானே கூப்பிட்ட? ஜார்ஜெட்டா, உங்கள் பொண்ணை நான் விரும்புகிறேன். இதை பற்றி உங்கள் பொண்ணுகிட்ட சொன்னப்போ உங்களை அடித்து தோக்கடிக்கணும்னு சொன்னாங்க மேரி. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சேட்டா. உங்களை அடிக்கிற அளவு மனபலமும் உடல் பலமும் என்கிட்ட இல்லை சேட்டா. எனக்கு மேரியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில சேட்டா. அவள் இடத்துல யாராக இருந்தாலும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. சொந்த அம்மாவை கொண்டு அப்பனை எந்த மகளுக்கு தான் பிடிக்கும் ரமேஷ். ஜார்ஜெட்டா, மேரியோட அம்மா கொண்டுட்டீங்களா? புரியல. ரமேஷ், மேரியோட அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு குஸ்தினா என்னன்னே தெரியாது. சரக்கு சூதாட்டம்னு வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. எல்லா சித்திரவதையும் அனுபவிச்சுட்டு அவள் போய் சேர்ந்துட்டா. என்னையும் மேரியும் தவிக்க விட்டு அவள் போய் சேர்ந்துட்டா. போயிட்டா. அதோட நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். மனசு பூரா வழியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். அப்புறம்தான் சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்தோம். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்தோம். ஆனால் மேரி மட்டும் அதை மறக்கலை. அவளால் எப்படி மறக்க முடியும்? அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த இந்த அப்பனை அவள் வெறுத்துட்டா. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்குமே அவள் ஒரு வைராக்கியமாகவே இருக்கா. உனக்கு தெரியுமா ரமேஷ், வருஷம் பல ஆச்சு அவள் என்னோட பேசி.
மேரி முன்னால் நீ அடிக்கும்போது இந்த கை உன் மேலே படாது. இது மேரி அப்பனோட வாக்கு. இந்த அப்பன் அடி வாங்குறது தான் என் மேலுக்கு சந்தோஷம்னா அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். காரணம் அவன் என் உசுறு. வரேன்டா. கூப்பிடுறிய உங்க அப்பா? ஐயோ ரமேஷ், நான் சும்மா சொன்னேன். ஜார்ஜே. ஐயோ நான் விளையாட்டுக்கு தான் நீ சொன்னேன். பயப்படாத மேரி. ஜார்ஜே. ஐயோ வேணா ரமேஷ், நில்லுங்க, போகாதீங்க. வெளியே வாயா. இங்கே தான் இருக்கியா நீ? என்னடா? என்னடாவா? உன்னை அடிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னால் முடியுமாடா? உன்னை அடிச்சு தோக்கடிச்சாதான் மேரி என்னை கல்யாணம் பண்ணிக்குமாமா. அங்க பார்க்காத, அங்க பார்க்காத, அங்க பார்க்காத, அங்க பார்க்காத. வா வா வா, கீழே இறங்கு, கீழே இறங்கு. இப்போ இங்கே ரத்த ஆறே விட போகுது. வா 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 வா. இங்கே பாரு, இங்கே பாரு மேரி, இப்போ எல்லாம் சரியாயிரும். அம்மா. மேரி, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மாவை கொன்ன பழைய ஜார்ஜெட்டா இவர் இல்லை. ஏற்கனவே பழைய விஷயத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதில் நீ கொடுக்குற கஷ்டத்தையும் இவர் தாங்கிட்டு தான் இருக்கார். மேரி, இந்த மனுஷன் நினச்சிருந்தா என்னை ஒரே அடியில் வீழ்த்திருப்பார். இவருக்கு முன்னாடி நான் ஒரு ஆளே இல்லை. அப்பா அடி வாங்குற மகளுக்கு சந்தோஷம்னா அதையும் செய்ய தயாராக இருந்தவர் தான் உங்கள் அப்பா. அவ்வளோ பாசம் உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே. மேரி, நம்மளை கடவுள் படைச்சதே எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இல்லை, கெட்ட விஷயங்களை மறக்கிறதுக்கும் தான். என்னைக்கு நீ உங்கள் அப்பாவும் ஒன்றாகிறீங்களோ அன்னைக்கு இந்த ரமேஷை நீங்கள் கூப்பிட்டா போதும். போயிட்டு வரேன் சேட்டா. போயிட்டு வாடா. சாரிப்பா. சரிம்மா. இவ்வளோ விஷயத்தை பேசிட்டு நான் திரும்பி நடந்து போகும்போது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, இந்த கதவை தாண்டதுக்குள்ளே ஏன் மேரி என்னை கூப்பிட்டுருவான்னு. ரமேஷ், ஒன்று ரெண்டு ஐயோ மூணு நாலு ஒரு ஜான் மசில் கேட்ட நம்பர் பாடு ஒன்னா பிக்கப் பண்ண ஆல்வேஸ் ஐட்டம் ரெடி. அதனால ஒர்க் அவுட் பண்ணி ஏன் போறான் பாடி. புஷ் அப் புல் அப் ஸ்குவாட் ஹேண்ட் பேக் ஃபீல் சமை ஆம்ஸ் ஆர் நவ நியூ ஷாப் கட் 6 pieces. ஜஸ்ட் பேக்கும் டைஸும் மட்டுமல்ல பெண்ணே, உனக்காக எதுனாலும் ஐ அம் டூயிங் கண்ணு. ஒரு பார்வையாது பாரடி பெண்ணே, பார்த்தாலும் பார்க்காம போகாத கண்ணு. என் மனசுல குடி கட்டி வாழ்கின்ற ஒரு
ஒரே ஒரு பச்சை கீழே நீ மட்டும் தான் உனக்காக எது பண்ண நானும் தயார் தான் எனக்கு இன்னைக்கு இருக்கிற